மற்றும் கவின் முதல் நாள் பள்ளியிலிருந்தே நல்ல நண்பர்கள். அவர்கள் எப்போதும் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து மதிய உணவை பகிர்ந்து படிப்பிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். அருண் படிப்பில் மிகவும் நல்லவன், ஆனால் அமைதியானவன். கவின் சுறுசுறுப்பானவன், பேசிக்கொண்டே இருப்பவன், எப்போதும் அருணை சிரிக்க வைப்பான். இருவரும் சேர்ந்து ஒரு சிறந்த ஜோடி. ஒரு நாள் முக்கியமான தேர்வு வந்தது. கவின் சரியாக படிக்கவில்லை. அவன் பயந்து அருணிடம் பதில்களை கேட்க ஆரம்பித்தான். அருண் குழப்பமடைந்தான். நண்பனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மோசடி செய்வது தவறு என்று தெரிந்தது. முதல் முறையாக அருண் மறுத்துவிட்டான். கவின் மனம் உடைந்தான். அருண் இனிமேல் என்னை பற்றி கவலைப்படவில்லை என்று நினைத்தான். சில நாட்கள் அவர்கள் பேசவே இல்லை. வகுப்பறை இருவருக்கும் வெறுமையாக இருந்தது. முடிவுகள் வந்தபோது கவின் தேர்வில் தோல்வி அடைந்தான். அவன் தன் தவறை உணர்ந்தான். கண்களில் கண்ணீர் கொண்டு அருணிடம் வந்து, மன்னிச்சிடு, நீதான் சரி, உண்மையான நண்பன் தவறுக்கு உதவ மாட்டான் என்று சொன்னான். அருண் சிரித்து, நான் உன்னை விட்டு போகவில்லை, நீ சரியான வழியில் போகணும் என்பதற்காகத்தான் என்றான். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து கவின் நன்றாக படிக்க ஆரம்பித்தான். அருணும் அவனை நல்ல வழியில் ஆதரித்தான். கற்றுக்கொள்ள வேண்டியது: உண்மையான நண்பன் உன்னுடன் இருப்பதோடு மட்டும் இல்லை, உன்னை சரியான பாதைக்கு நடத்துவான்.